வீட்டில் இட்லி தோசை இல்லைன்னா ஒரு 5 நிமிஷத்தில் உடனடியாக செய்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 பீஸ் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு கேரட்டு பொடியை நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாமா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 200 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேம்மா. இப்போ வந்து அதை பவுலில் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான் இந்த மிளகாய் தூள் சேர்க்குறோம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், பொடியை நறுக்கின ஒரு பச்சை மிளகாய், 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 சிட்டிக்கு அளவு ஓமம் சேர்க்குறேன். ஓமம் வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. இது எதுக்கு சேர்க்குறேன்னா கடலை மாவு வாசனை இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான் ஓமம் சேர்க்குறோம். இதை வந்து நல்லா இப்படி தேய்ச்சிடுங்க. இதையும் சேர்த்துடலாம். ஓமம் அதிகமாக சேர்க்காதீங்கம்மா, ஒரு 2 சிட்டிக்கு அளவு இருந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கங்க. பொடியை நறுக்கின கொத்தமல்லி. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. டிஃபன் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை, இதை உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவு தான் இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ அடுப்புக்கு போகலாம். இப்போ வந்து தோசை தவா வச்சுக்கோங்க. தவா சூடானதும் சின்ன கரண்டியாக இருந்தால் 2 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க, பெரிய கரண்டியாக இருந்தால் 1 கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 கரண்டி மாவு சேர்க்குறேன். சேர்த்து இப்படி ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப மெலிசாக வரக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். சுற்றி எண்ணெய் சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம 1 நிமிஷம் மூடி வைக்கலாமா. அடுப்பு தீ வந்து மீடியமான அளவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மேலே நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் பூண்டு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அவ்வளோதாம்மா, ஒரு சிம்பிளான காலை உணவு ரெடி. டக்குன்னு 2 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்டான ரொம்ப ஈஸியான சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்கம்மா. பாருங்கள், சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்துருக்கேன். இதை வந்து பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம். இதை சேர்த்துடலாம். இந்த சட்னிக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்கம்மா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 பீஸ் பூண்டு தோல் உரிக்காமல் இது சேர்த்துக்கலாம். ஒரு 10 காஞ்சி மிளகாய், இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து அதே போல் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்குங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பச்சை சட்னியில் இதை சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சூடாக சேர்த்துட்டோமா. நமக்கு வந்து நல்லா சூடாக எண்ணெய் சேர்த்ததுனால பச்சை வாசனை வராது. ரொம்ப ஈஸியான ஒரு 2 நிமிஷத்தில் இட்லி தோசைக்கு சட்னி ரெடி.